மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கடுக்காய் இந்த மூலிகையை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பதிவுகள்லயும் நம்ம பார்த்திருக்கோம். இரவு நேரத்தில் கடுக்காயை நம்ம அருந்துவதால், இல்ல கடுக்காயை நம்ம அருந்துவதால் அப்படின்னா தண்ணீர்ல கலந்து அதை குடிக்கிறதுனாலயோ, இல்ல தேன்ல கலந்து நம்ம சாப்பிடும் போதோ உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது? பொதுவாக கடுக்காய் அப்படின்னு சொல்லும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள். இது அதிகமான துவர்ப்பு சுவை, 5 சுவைகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. சித்த மருத்துவத்தில் குழந்தைகளோட வயிறு வலி, பசியின்மை இந்த பிரச்சனையில இருந்து பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு இல்லைங்களா, இது வரைக்குமே நமக்கு பயன்படுது. அதுவும் முக்கியமாக கடுக்காயில் இருந்து கடுக்காய் சத்து அப்படின்ற மருந்து எல்லாமே நமக்கு தீராத நாட்பட்ட நோய்களை குணப்படுத்தும். முக்கியமாக புற்றுநோய் செல்களை நமக்கு சரி செய்யறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப தொடர்ந்து இந்த கடுக்காயை பயன்படுத்தலாமா? எவ்வளவு நாள் பயன்படுத்தணும்? இல்ல நமக்கு சுகர் பிபி இருக்கே, அப்பவும் இந்த கடுக்காயை பயன்படுத்தலாமான்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். பொதுவாகவே எல்லோரும் கடுக்காயை தினம்தோறும் பயன்படுத்தலாம். அதிகமான உடல்ல மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த கடுக்காயை நம்ம தினம்தோறும் பயன்படுத்தும் போது உடல்ல என்னென்ன மாற்றங்கள், நம்ம உடல்ல பொதுவாகவே நம்ம உடல் அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும்போது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் பொழுது அதிகமான மாற்றங்கள் நம்ம உடல்ல தெரியும். ரொம்ப ஆக்டிவா நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, தினம்தோறும் இந்த கடுக்காயை எவ்வளவு நம்ம எடுத்துக்கணும்? இதை இரவு நேரத்துல மட்டும் எடுக்கலாமா, இல்ல பகல் நேரங்களிலும் எடுக்கலாமா? இரவு நேரத்துல எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக கடுக்காய் பொடி ஒரு 3 இருந்து 4 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு 3/4 கிளாஸ் தண்ணீர், வெது வெதுப்பான தண்ணீர்ல இந்த பவுடரை போட்டு நல்லா கலந்துடணும். ஸோ கலந்து இதை நம்ம குடிச்சிடணும். ஸோ குடிச்சது பிறகு இரவு மட்டும், அதாவது தூங்க போறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு தூங்கணும்னா உடல்ல நிறைய மாற்றங்கள், இந்த மலச்சிக்கல் தொந்தரவு முதல்ல நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இந்த மலச்சிக்கல் சரியாகும் போது உடல்ல நிறைய மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்குது. இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன்னால, அதாவது உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால மலச்சிக்கல் உருவாகிறது. அதுக்கப்புறம் மோஷன் போறதோ, இல்ல அந்த இடத்துல நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதோ நம்ம பாக்குறோம். அப்போ இந்த மலச்சிக்கல் சரியாவதற்கு நமக்கு இந்த கடுக்காய் பொடிய வெந்நீர்ல கலந்து நம்ம குடிக்கும்போது நிறையவே நமக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இதற்கு அடுத்தது கடுக்காயை வேறு எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்? இரவு நேரத்தில் வெந்நீர்ல கலந்து கடுக்காயை குடிக்கும்போது பிளட் சுகர் லெவல் நமக்கு நார்மல் ஆகும். பிபி நமக்கு நல்லாவே கண்ட்ரோல் இருக்கும். உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். சீரண மண்டலம் நமக்கு சீராக இருக்கிறது நமக்கே தெரியும். முக்கியமாக உடல் எடை குறைந்து பிளட் சுகர் லெவலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சுகருக்கு என்ன மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் நம்ம அது கூடவே கடுக்காயும் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. உடல்ல மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். இப்போ தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல அதிகமான மாற்றங்கள் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். முக்கியமாக கடுக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடல் அது காயகற்பமாக இதை பயன்படுத்தும் போது ஆயுளை அதிகரிக்கக்கூடியது. கடுக்காய் சத்து அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இந்த மெடிசன் நம்ம சொல்லும்போது அதனுடைய சத்தை மட்டும் தனியா பிரித்தெடுத்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை மருந்து. இதனோட நம்ம என்ன பண்ண போறோம்னா, சில மூலிகைகளை சேர்த்து சாப்பிடும்போது, இந்த கடுக்காய் சத்தோட சீரகம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு பலன் கிடைக்கும். கருஞ்சீரகம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னொரு பலன் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி மிளகு சேர்த்து சாப்பிடும்போதும் சில பலன்கள். ஒவ்வொரு மூலிகையும் இதனோட சேர்த்து சாப்பிடும்போது அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ தினந்தோறும் உணவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, கடுக்காயோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய சீரகம், மிளகு இதையும் நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல், சுகர் லெவல் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ முக்கியமாக இரவு நேரத்தில் வெந்நீர்ல கடுக்காய் பொடியை கலந்து நம்ம குடிக்கும்போது நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்குது. இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
அதே மாதிரி ஒரு சிலருக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாத அளவுக்கு தலைமுடி உதிர்தல் இருக்கும். இதை சரி செய்யறதுக்கும் நம்ம கடுக்காய் பொடியை பயன்படுத்தலாம். இப்போ தொடர்ந்து கடுக்காய் பொடியை பயன்படுத்தும் பொழுது, அதுவும் இரவு நேரத்துல நம்ம பயன்படுத்தும் பொழுது அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதனோட சேர்த்து இடுப்புக்கு கீழே நமக்கு வந்து சரியா ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, இந்த கடுக்காய் தண்ணீரை இரவு நேரத்துல குடிக்கலாம். ஸோ வெரிகோஸ் வெயின் இருக்கு, கால் பாத எரிச்சல், கால் பாதத்துல வெடிப்பு இருக்கு, இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, கடுக்காய் பொடிய வெந்நீர்ல கலந்து இந்த மாதிரி இரவு மட்டும் குடிக்கும்போது நிறைய பலன் வந்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு எப்பவுமே காலைல எந்திரிக்கும் போதே மூட்டுக்களில் வலி இருக்கும், மார்னிங் ஸ்டிஃப்னஸ், இல்ல மெனோபாஸ் டைம்ல பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இல்லைன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இது எல்லாமே சரியாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா நமக்கு கடுக்காய் பயன்படுது. ஸோ கடுக்காயை வெந்நீர்ல கலந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது உடல் மற்றும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள், பிசிஓடி மாதிரியான தொந்தரவுகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். ஸோ கடுக்காயில நிறைய மருந்துகள், மருத்துவ முறைகள் நம்ம வந்து பயன்படுத்திட்டே வரோம். அதுல ரொம்ப சிம்பிளா இந்த கடுக்காய் பொடியை நம்ம வந்து வெந்நீர்ல கலந்து குடிக்கும்போது அதிகமான பலன் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த பதிவுல இரவு நேரத்தில் வெந்நீர்ல கடுக்காய் பொடியை சாப்பிடும்போது என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.